எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறோங்க. மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறோங்க. நம்ம அதுக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு செய்ய நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டோங்க. குக்கர் வச்சாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு இலை சேர்த்துருக்கேன். பட்டை ஒரு 3 துண்டு, கடல் பாசி, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 4 லவங்கங்க, 1 ஸ்பூன் ஜீரகங்க, பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நான் ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் குழம்பு நல்ல டேஸ்ட்டு வரும். அதையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கலாம். நமக்கு அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு டேஸ்ட்டு வருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாங்க இப்போவே. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு. ஓகே, போதும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து விட்டுடலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணுங்க வதங்குறதுல. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நம்ம இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க, அதை சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 3/4 kg இல்லைங்களா, 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலர் வரும். காரம் கம்மியாக தான் இருக்கும், கலர் இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த நேரத்தில் தான் மட்டனை போடணும். இந்த நேரத்தில் தான் நம்ம மட்டனை போடணுங்க. மட்டனை நல்லா அலசி வச்சுருக்கோம், சேர்த்து விட்டுடலாம். மட்டனை போட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்து விட்டுட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கிண்டி விடலாங்க. இதுலேயே மட்டன் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மட்டன் குழம்புக்கான டேஸ்ட் வரும். ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேங்க. முந்திரியும் கசகசாவும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம இதை அரைச்சிட்டு பாருங்கள், அதுவே லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டு வருது. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டி விடலாம். பாரு, நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம அப்படி இருந்து நமக்கு இன்னும் நல்லா நுண்ணுக்கு அரையலை. இன்னும் நல்லா சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சுங்க. நம்ம இப்போ தண்ணி சேர்த்து விட்டுடலாம் தேவையான அளவு. ரொம்ப தண்ணி சேர்க்க போகாதீங்க, திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு நம்ம குழம்பு நல்லா கலக்கிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 விசில் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போட்டு விட்டுலாங்க. 5 விசில் வரட்டும்.
பாருங்கள், நமக்கு 5 விசில் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. ஓ, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு நல்லா கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஒரு சிலர் மட்டனோட வந்து குழம்பு மசாலாலாம் ஒட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த டைமில் ஸ்டவ்வை திரும்ப பற்ற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. கொஞ்சம் நல்லா இன்னும் கெட்டியாகும். நம்ம இப்போ வந்து கசகசாவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாம். நம்ம ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து ஓரளவு தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். சுண்டி வந்துட்டு நல்லா வந்து மசாலா வந்து மட்டனில் நல்லா ஏறி இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்படியே கொதிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம். இப்போ நம்ம அதை ஊற்றியாச்சு. கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து விட்டுடலாம். அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போது சேர்த்து விட்டுட்டு கிண்டி விட்டுடலாம். பாருங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான மட்டன் குழம்பு. நாக்கில் எச்சி ஊறுது பாருங்கள் பார்க்குறப்பவே. இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.